Good morning everyone. Now we have to learn about 5th standard computer class. Shall we start the online class? Okay. Now we are going to open Scratch app. Double click it to the screen. Okay ma'am? Okay. Today we are going to see next program, that is small program. So I want to change the sprite. The sprite is I want to change the sprite. I got to choose another sprite. Are you all ready to see this program? I am also. So first of all, I would like to delete this sprite. So I have to choose a new sprite from sprite windows. So today I want to select horse. I want to select horse sprite. Okay. Are you all like horse now? Okay, today's sprite is horse. Okay. Now we have to make the input coding. So we want to make the program inside the script area. So we have to move scripts. First of all, I want to change the costume also. So sprite madhyachi, I want to change the costume also. So go to costume block, input la horse ingredients paranga. I have to just the horse. So I want to select this one. Okay. So rend costume ready paniyachu. Okay. Now we will move to script area. Now I want to make the script for that sprite. Okay. First one, script area. First motion block. First I go to motion block because the sprite's movement relational instructions all are in motion block. So I go to motion block. First of all, I would like to take move 10 steps. So I want to change the steps. If we want to change the steps, click inside the number area. Okay, first move 100 steps. Okay, next one, go to looks block. Looks block la pathina switch costume to number of costumes vandu ungalku idhula option moolama irukum. So first one already costume la neenga vandu select pandrathu automatically ungalku இந்த switch costume la vandrum. So costumes பாத்தீங்களா, நம்ம ரெண்டு காஸ்டியூம் எடுத்து வச்சிருந்தோமா, அந்த ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகுதா. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1A கொடுத்துக்கலாம். 1Aனா என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறோம்ல அது. ஸோ மூவ் 10 ஸ்டெப்ஸ், ஸ்விட்ச் டு காஸ்டியூம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்ப்ரைட் தான் உங்களுக்கு வியூ ஆகும். தட் இஸ் இந்த ஸ்ப்ரைட் தான் உங்களுக்கு இப்போ அவுட்புட்ல வியூ ஆகும். பார்க்கலாமா? இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. நான் செலக்ட் பண்ண அந்த ஸ்ப்ரைட் வந்து வியூ ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த காஸ்டியூமுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்ப்ரைட்டோட காஸ்டியூமுக்கு ஒரு சவுண்ட் மேக் பண்ண போறேன். ஸோ ஐ ஹேவ் டு மூவ் சவுண்ட் பிளாக். ஓகேவாமா? ஸோ சவுண்ட் பிளாக்ல பிளே சவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு ஆரோ மார்க் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்புட்ல நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து அனிமல்ஸ்ல ஓகே அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹார்ஸ், இதுல ஹார்ஸ் சவுண்ட் தானே வேணும் நம்மளுக்கு. ஸோ ஹார்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? மிஸ்ஸுக்கு ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ஓப்பன் ஆகுதாமா? மிஸ்ஸுக்கு ஓப்பன் ஆக சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஏரியா. அதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஹார்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மூவ் 100 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்ப்ரைட்டை வந்து நான் மூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து மோஷன் பிளாக்ல அந்த மூவ் 100 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மூவ் ஆகுமா பாருங்க, கிளிக் பண்ணா ஜஸ்ட் மூவ் ஆகுதா, பார்க்க முடியுதா பாருங்க, மூவ் ஆகுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்விட்ச் காஸ்டியூம் டு 1A. அந்த 1Aங்கிறது என்னது, இந்த காஸ்டியூம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ பிளே சவுண்ட், இது ஒரு நம்ம சவுண்ட் கொடுத்து பிளே பண்ண வைக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணுங்க, ஹார்ஸ் சவுண்ட் பிளே ஆகுதா? நெக்ஸ்ட் ஒன்,
next one. So இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரைட்டுக்கு ரெண்டு விதமான 2 types of costume செலக்ட் பண்ணிருக்கோம். So இப்போ another costume வந்து costume 1 இருக்கு. So இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So again we will move to script area. So again I will give steps 100 steps. So 100ங்கறத நான் 50 steps கொடுத்துக்கிறேன். Next I want to change the costume. So cost 1 already கொடுத்திருக்கோம். So cost 1 you have to select, then play sound. Sound first நம்ம வந்து sound கிளிக் பண்ணி இத கிளிக் பண்ணி இந்த சவுண்ட்லயே நம்ம வச்சோம் அப்படிதானா. சோ இப்படி ஒரு ட்ராக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த சவுண்ட் பிளாக்லயே கிளிக் பண்ணிட்டு இன்புட்ட கிளிக் பண்ணீங்க அப்படினா ஹார்ஸ் இதுல இருக்கு. நம்ம ஆல்ரெடி இத செலக்ட் பண்ணிட்டோம். சோ ஹார்ஸ் கேலோப் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் வரும். குதிரை ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். சோ இந்த காஸ்டியூம்க்கு நான் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட நான் மேக் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. மூவ் 50 steps switch costume to இந்த ஹார்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே சவுண்ட் கொடுக்கணும். ப்ளே சவுண்ட் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால டிஃபால்ட்டாவே அப்படி டிராக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிராப் பண்ணிக்கலாம். சோ பிளாக்ஸ் பேலட்ல இருந்து நம்ம வந்து இந்த கமாண்ட டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத மட்டும் இந்த ஏரியாவை மட்டும் நான் என்ன செய்ய போறேன், இப்போ வந்து ரன் பண்ணி காமிக்க போறேன். பாருங்க, டபுள் கிளிக் சவுண்ட் வருதா? சோ 50 steps மூவ் ஆகுது. சோ இந்த காஸ்டியூம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமா? காஸ்டியூம் ஒண்ணா என்ன காஸ்டியூம் வரும்? இந்த காஸ்டியூம் வரும். சோ இந்த காஸ்டியூம்ல நம்மளுக்கு வந்து ஹார்ஸ் கேலப் சவுண்ட் கேக்குதா? Are you able to hear? Okay, I also hear. Okay ma. So இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஸ்ப்ரைட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரெண்டு விதமான காஸ்டியூம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு காஸ்டியூம் இது, இன்னொரு காஸ்டியூம். ஒரு காஸ்டியூமுக்கு வந்து சவுண்ட் ஒரு மாதிரியும் இன்னொரு காஸ்டியூமுக்கு இன்னொரு மாதிரியான சவுண்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? Are you all understand ma? Okay, next இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சே ஹலோ 2 seconds இதுல இருக்கு லுக்ஸ் பிளாக்ல. இப்போ வந்து இந்த ஹார்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ஸ் வந்து ஹலோ சொன்னா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? பாருங்க, இந்த இப்படி ட்ராக் பண்ணி இங்க வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஹார்ஸ் சவுண்ட் முடிஞ்ச உடனே ஹலோ ஃபார் 2 seconds. அப்போ அந்த ஹலோ அப்படிங்கிறது வியூ ஆகுறது ஒரு 2 seconds மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். பார்க்கலாமா? 1A கொடுத்துருக்கோம். 1Aனா நம்மளுக்கு என்ன காஸ்டியூம் வரணும்? இந்த காஸ்டியூம் வரணும் அப்படிதானே. இந்த ஸ்கிரிப்ட் ஏரியா மட்டும் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். அந்த 1A காஸ்டியூம் வருதான்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see. வருதாமா? பாருங்க, 2 secondsல போயிருது. ஹலோ பாரு, ஹலோங்கிறது 2 secondsல போயிருதா? ஓகே, ஏன்னா நம்ம 2 seconds கொடுத்ததுனால. இது மிஸ் ஏன்னா நான் கொடுக்குற கமாண்ட் வந்து வியூ ஆயிட்டே இருக்கணும், டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சே ஹலோ வித்தவுட் செகண்ட்ஸ் அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சே ஹலோன்னு இருக்கா, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சே தேங்க்யூ பாய் இந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த தேங்க்யூ பாய் அப்படிங்கிறது என்ன ஆகும், தேங்க்யூ பாய்ங்கிறது உங்களுக்கு வியூ ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாமா? ஸோ இது டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ ஹலோன்னு போனதுக்கப்புறம் 2 secondsல போனதுக்கப்புறம் தேங்க்யூ பாய் அப்படிங்கிறது வியூ ஆகுதா? ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம காஸ்டியூம் 1க்கு பண்ணியிருக்கோம். இப்போ காஸ்டியூம் 2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 50 steps மூவ் ஆயிடுச்சு. தென் சவுண்டு, அப்புறம் ஆல்சோ காஸ்டியூமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், ஏதாவது திங்க் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமா? இந்த காஸ்டியூம் 2 வந்து ஏதாவது திங்க் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமா? டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. 50 steps மூவ் ஆயிட்டு ஏதோ திங்க் பண்ணுதா? 2 minutesல போயிருதா? 2 minutesல போயிருதா? ஓகே, எனக்கு வந்து அப்படியே அந்த கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அப்படியே வியூ ஆகணும் அப்படின்னா திங்க் கொடுத்துட்டு என்ன சொல்லலாம், பாய்ன்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாமா? பாய். டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. முடிச்சுட்டு பாய்ன்னு சொல்லுதாமா? ஓகே, இப்படி தனித்தனியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு என்ன வேணுமோ whatever want like output we have to give the input step by step. Computer follows the step by step instruction. So நம்ம என்னென்ன ஸ்டெப் கொடுக்கோம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த காஸ்டியூமுக்கும் அடுத்த நம்ம கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்கோம், ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேவா? ஆல் ஓவர் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரைட்டை இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவாம்மா? பாருங்க, இப்போ நான் வந்து 1A என்னது இந்த காஸ்டியூம், ஹாஸ்மோன்னா இந்த காஸ்டியூம். ஓகே, இப்போ நான் ஆல் ஓவர் ப்ரோக்ராம் என்ன பண்றேன், நான் டபுள் கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அளவுக்கு நல்ல சவுண்ட் கேக்குதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு குட்டி குட்டி ப்ரோக்ராம் நம்ம வந்து ஸ்க்ராட்சில் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரைட்டே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்ப்ரைட் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 விதமான காஸ்டியூம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். சவுண்ட் பிளாக்ல போயிட்டு 2 விதமான சவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்கிரிப்ட் ஏரியாவில் போயிட்டு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், கோடிங் எழுதணும். இப்போ காஸ்டியூம் 1க்கு தனியாக எழுதணும், காஸ்டியூம் 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக கோடிங் எழுதணும். இப்போ இந்த 2 கோடிங் என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஆல் ஓவர் சும்மா வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் செலக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்லி இந்த ப்ரோக்ராம் வில் பி கிவ் த அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி ப்ரோக்ராம் ஓரியன்டா ஐ வில் கிவ் த ஸ்மால் அசைன்மெண்ட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன், if you take your note and note the assignment. Today's assignment, first one, change the sprite and also change the costume of the sprite and run the program again. What is mean by that? Change the sprite. இந்த ஸ்ப்ரைட் மிஸ் கொடுத்துருக்கனா, நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்ப்ரைட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த காஸ்டியூம் ஆஃப் த ஸ்ப்ரைட். ஸோ இந்த நீங்க என்ன மாதிரியான ஸ்ப்ரைட் மேக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஒரு இடம் காஸ்டியூம்ஸ் வந்து இங்க வந்து மாத்திக்கணும். 2 விதமான காஸ்டியூம்ஸ்ல 3 கைண்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரைட் அண்ட் ரன் த ப்ரோக்ராம் அகைன். ஸோ இதே மாதிரி நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதே மாதிரி கோடிங் எழுதி இந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. ஆனா ஸ்ப்ரைட் வேற, அதுக்கு எந்த ஸ்ப்ரைட் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்ப்ரைட் ஓரியன்டா உள்ள காஸ்டியூம்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து சப்மிட் பண்ணணும். எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வித் இந்த அவுட்புட் ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு வந்து சோகா ஆப்ல சப்மிட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அவுட்புட் வரல, நோ ப்ராப்ளம், நீங்க ட்ரை பண்ணதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணா போதும். ஓகேவா? அப்போ என் பசங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, வீட்டில் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரைட் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த செலக்ட் பண்ணுற ஸ்ப்ரைட்டுக்கு 2 விதமான காஸ்டியூம்ஸ் அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரியான கோடிங் தனித்தனியாக எழுதி செப்பரேட்டாக எழுதிட்டு மொத்தமாக ஜாயின் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. என்ன மாதிரியான அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். வெல்சி. ஓகேவாம்மா? ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால மிஸ் குட்டி குட்டி ப்ரோக்ராமாக சொல்லித்தரேன். இதில் நிறைய பண்ணலாம். ஸோ மிஸ்ஸோட சேர்ந்து நீங்களும் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகேவா? குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே we are going to see Scratch program. So I want to select Scratch program, double click, it will be screen monitor. Okay, so already we have seen sprite makes a square and makes the spine, make the sound also. So today we are going to see how to speak the sprite. Okay, let us see now. Are you all ready to join with me? Okay, today's topic, today's program very very interesting. All of you join with me. First, today I want to draw one square and the sprite speak one sentence. Okay, let us see. So today I want to change the sprite. I want to select new sprite. So I want to select the sprite and delete. So choose a new sprite from sprite file. Okay, first one, animals. Good. I want to select one elephant. Okay, so today நம்ம வந்து sprite மாத்தியாச்சு. We have to change the sprite. Okay, next we are going to script area. Okay, first one pen down. So what is mean by pen down? Already you know that pen down means puts pen, sprite's pen. So the sprite will draw as it follows. First pen down. Next I want to go set pen size.
So if you want to change any number of pen size, you have to change this number area. I want to change number 5. Next, pen color. So if you want to change any color, click inside the color area. I want to click pink. Okay, first one, move 100 steps. First, next I go to motion block. First move 100 steps. Okay, next one, tan 15 degrees. I want to change this one, so 90. Next one, this is new block, control block. What is meant by control block? இப்போ வந்து நம்ம 100 steps move பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து elephant இந்த sprite வந்து 100 steps move பண்ணதுக்கு அப்புறம் என்ன 1 minute wait பண்ணும். That is called wait 1 second. So இதை drag பண்ணி அப்படி இங்க drop பண்ணிடலாம். So wait 1 seconds அப்படியே இருக்கட்டும். Next again I will give motion. So இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதுறோம்னு தெரியணும்ல, அதுக்காக தான் மிஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவாமா? லாஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பென் டவுன், செட் பென் சைஸ் கொடுத்துருக்கோம், பென் கலர் இது டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். If you want to trail of the sprite and change the color of the trail, you have to select these 3: pen down, set pen size and pen color. இப்போ motion blockல motion 100 steps, turn 90 degree, wait 1 second. Wait 1 second for அந்த 1 second அங்க wait பண்ணணும். this particular sprite வந்து அங்க wait பண்ணணும். next move 10 steps இருக்கான், நான் 100 again மாத்துறேன். again பாருங்க நம்ம செய்யும் போதே அங்க sprite மூவ் ஆயிட்டே இருக்கான். so again 90 நான் ஃபிட் பண்றேன். next பாருங்க wait 1 second. again I will give wait 1 second. so இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறோம். so again I move to motion block, take move 100 steps, again turn 90 degree, then wait 1 second. Wait 1 second. So நம்ம ஸ்கொயர் மேக் பண்றதுனால 4 times நம்ம ரிப்பீட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். so again move 10 steps, அது நான் வந்து மாத்துறேன் 100. next tan 15 degree, 15 மாத்திக்கலாம் 90, then wait 1 second. மத்தியாச்சா? வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரைட்டை வந்து நான் பேச வைக்க போறேன். அப்படின்னா அப்போ அந்த வந்து ஸ்ப்ரைட் வந்து பேசுற மாதிரி ஒரு வேர்ட் நான் செட் பண்ண போறேன். ஹவு டு மேக் திஸ்? கோ லுக்ஸ் பிளாக் அண்ட் டேக் say hello for 2 seconds. அது வந்து பேசுற மாதிரி ஹலோ அப்படிங்கறத நான் சேஞ்ச் பண்றேன். சோ எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. I move I move around a square field. இந்த மாதிரி டெக்ஸ்ட், if you want to change any text you can give. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ தனித்தனியாக நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் மேக் பண்ணுறது சிம்பிளாக ஸ்டெப் வைஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் பிரித்து தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு we have to join all these instructions. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா மொத்தமாக ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ப்ரைட் பர்டிகுலர் ஸ்ப்ரைட் வந்து அழகாக மூவ் ஆகுதா, ஸ்கொயர் மேக் பண்ணுதா? ஸ்கொயர் மேக் பண்ணி அது எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல இருந்தே நமக்கு ஸ்கொயர் மேக் பண்ணி லாஸ்ட் நம்ம கொடுக்குற அந்த ஸ்பீச் வந்து வியூ ஆகுதா? வெரி குட். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரைட்டை நான் அப்படி மூவ் பண்ணிட்டு என்ன பண்றேன், கான் ரொட்டேட். இந்த இடத்துல தான் இருக்கணும், ரொட்டேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டேன். இதே இது ரொட்டேட் ஆகலாம் அப்படின்னா கேன் ரொட்டேட் அப்படின்னா எந்த இடத்துலனாலும் ரொட்டேட் ஆகும். பாருங்க அப்படியே ரொட்டேட் ஆகி தான் இருக்கு. ஸோ இப்போ டோன்ட் ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்போது மாதிரி டிஃபால்ட்டாக உள்ள ஸ்ப்ரைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒன்லி ஃபேஸ் லெஃப்ட் டு ரைட், இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. லெஃப்ட் டு ரைட் ஒன்லி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம டோன்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ரொட்டேட் ஆகாது.
சரி ஓகே. இப்போ வந்து ஸ்ப்ரைட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம டபுள் கிளிக் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். we will see. டபுள் கிளிக் பாருங்க, மறுபடியும் நம்மளுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கொடுத்தோமோ, அவுட்புட் எதிர்பார்த்தோமோ அது மாதிரி வருதா? ஸோ இன்புட் என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி வருதா? ஓகே. இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ I want to make a spire this side. So you have to double click script area. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரைட் மூவ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை தரும். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வச்சிருக்கேன், டபுள் கிளிக். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இந்த பக்கம் வேணும்னா டபுள் கிளிக். ஸோ எத்தனை ஸ்டைல்ஸ்னாலும் நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ இந்த எத்தனை தடவைனாலும் ஒரு தடவை டிஃபால்ட்டாக நம்ம வந்து பிளாக்ஸ் பேலட்ல இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எடுத்து ட்ராக் பண்ணி ஸ்கிரிப்ட் ஏரியாவில் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா we have to make many steps. Number of squares you can make many times. வருதாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி பார்க்கலாம். ஓகேமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென் டவுன், அப்புறம் பென் சைஸ் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் பென் கலர், நெக்ஸ்ட் மோஷன் பிளாக்ல போயிட்டு மூவ் 100 ஸ்டெப்ஸ், tan 90 degrees, ஸோ வெயிட் 1 செகண்ட். ஸோ ஒவ்வொரு 90 டிகிரிஸ் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 100 ஸ்டெப்ஸ், அப்புறம் 90 டிகிரி அந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேமா? ஸோ நம்ம 4 இது கொடுத்துருக்கோம், 4 சைட்ஸ் அப்படிங்கிறதுனால 4 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஐ மூவ் அரௌண்ட் எ ஸ்பயர் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரைட் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உள்ள கேட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்ப்ரைட் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் டு கோ திஸ் சைட், சூஸ் ஏ நியூ ஸ்ப்ரைட் ஃபார்ம்ஸ் ஃபைல் இருக்காமா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் நியூ ஸ்ப்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலிஃபென்ட் ஸ்ப்ரைட் வச்சு ஒரு ஸ்பயர் மூவ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ப்ரைட் பேசுகிற மாதிரியும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இதுதானா? நெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? சே தேங்க்யூ பாய் அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் சார். தேங்க்யூ பாய். பாய் இப்படி கொடுக்கலாமா? இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க, டபுள் கிளிக் பண்ணி பாருங்க, ஹோல் ப்ரோக்ராம் இனிமேல் டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. சொல்றாங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மிஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். அழைப்பு டேக் யூர் நோட் த அசைன்மெண்ட். பாருங்க, டுடேஸ் அசைன்மெண்ட். ஸோ மாடிஃபை யுவர் ஸ்கிரிப்ட் பை ஆடிங் த ஃபாலோவிங். இந்த ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டா இருக்கலாமா? இந்த ஸ்கிரிப்ட் இப்படி இருக்கட்டும், இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நீங்க பண்ணி அவுட்புட் தர போறீங்க. என்னங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், change the color of the pen to blue. இந்த கலர் வந்து பிங்க் கலர்ல இருந்து ப்ளூ கலரா மாத்தி நீங்க காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், change the pen size to 10. மிஸ் வந்து பென் சைஸ் வந்து 5 வச்சிருக்கனா, நீங்க ஒரு 10 மேக் பண்ணி காமிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், decrease the number of steps to change the size of the square. ஸோ இங்கே வந்து நான் 100 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு எந்த மாதிரியான ஸ்கொயர் வருது அந்த மாதிரி மிஸ்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், காமிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு டூ இட். யூ ஆல் கிளியர்மா? அதில் போய் நோட் த அசைன்மெண்ட். எல்லாரும் நோட் பண்ணுங்க. Okay ma, I hope you all are understand what I said the concept today. So we will meet in the next class. Thank you.